இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறேன். அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. எதுக்கு டென்ஷன்? மனச ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ. தைரியமா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. தேங்க்ஸ்மா. அப்பா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாமா. சரிப்பா. ரேவதி, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நீ கண்டிப்பா இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவ. தைரியமா போ. தேங்க்ஸ்கா. ரேவதி, கடவுள் அருளால நீ நல்லபடியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வேலையோட தான் திரும்பி வரணும். எந்த கேள்வி கேட்டாலும் பட்டு பட்டு பட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டு வேலையோட ரிட்டர்ன் வா. சரி மாமா. அக்கா, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கிடைக்கும். தேங்க்யூ ஸ்வாதி. ரேவதி, இன்டர்வியூக்கு நானும் வரேன். உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ல? இல்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு பிரச்சனை இல்ல. ரேவதி, நான் வேணா கூட வரேன். நீ டென்ஷன் இல்லாம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாம தான் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோமே. என் கூட வந்தா என்ன தப்பு? மாமா, அந்த ராஸ்கல் ரேவதி கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? ரேவதியே இவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனா? இவன் வாயிலே ஆசி தொகுத்தன. மாமா, எனக்கும் பயங்கர கோபமா தான் இருக்கு. எல்லாம் இவ கொடுக்கற இடம். இவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஐயோ, அப்படிலாம் இல்ல. வேலை கிடைச்சா டெய்லி தனியா தானே போயிட்டு வரணும். தனியா போறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரேவதி, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு உன் கூட சூரியகலா வரட்டும். அவ வரது உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். சரிம்மா, வர சொல்லுங்க. கலா, நீ ரேவதி கூட போயிட்டு வா. கலா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆபீஸ்க்கு போய் அந்த கம்பெனியோட எம்டி யாரு, அந்த கார்த்திக்கும் அந்த ஆபீஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு விசாரி. அந்த கம்பெனியை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டு வா. அதுக்கு தான் நான் உன்ன அனுப்புறேன். கண்டிப்பா நான் தெரிஞ்சுட்டு வரத. சரி, கிளம்புங்க. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிப்பா.